வீணாக குப்பையில் வீசப்படும் தென்னை மட்டைகளை கொண்டு மக்களுக்கு உபயோகப்படும் காகிதங்களை தயாரிக்க முடியும் என்பதை தஞ்சை அருகே செயல்படும் அரசு வேளாண் கல்லூரி மாணவர்கள் கண்டுபிடித்துள்ளனர். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். விவசாயிகளுக்கு அதிக பலன் தரக்கூடிய பணப்பயிர்களில் தென்னை மரம் முக்கியமான ஒன்று. தென்னை மரத்தின் பல்வேறு பாகங்கள் மனிதர்களுக்கு பயன்படுகின்றன. இதனால் தென்னை விவசாயம் லாபம் தரக்கூடிய ஒன்றாக உள்ளது. தேங்காய், கொப்பரை, கயிறு தயாரிக்க நார் போன்ற பல்வேறு பயன்கள் தென்னையால் உண்டு. ஆனால் தென்னை மரத்தின் மட்டைகள் தற்பொழுது எதற்கும் பயன்படாமல் வீணாக குப்பையில் வீசப்படுகிறது. ஒரு காலத்தில் தென்னை மட்டைகள் விறகாக பயன்பட்டன. ஆனால் தற்போது விறகு அடுப்புகள் அதிகம் இல்லாததால் இந்த தென்னை மட்டைகள் எதற்கும் பயன்படுவதில்லை. இந்நிலையில் தஞ்சாவூர் ஈச்சங்கோட்டையில் உள்ள அரசு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மாணவர்கள் இந்த தென்னை மட்டைகளை கொண்டு காகிதம் தயாரிக்க முடியும் என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த காகிதத்தை வைத்து அலுவலக கோப்புகள், காகித பை போன்றவற்றை தயாரிக்க முடியும் என்கிறார் கல்லூரி முதல்வர் பாண்டியன். இந்த அட்டை இது ஃபைல் ஏற்கனவே நமக்கு வாழையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இதில் அதை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஸ்டடியாகவும் நல்லாவும் இருக்குது. வாழையில் பண்ணியிருக்கும்போது ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நோக்கத்தில் இது பண்ணோம். நிச்சயம் நாங்கள் ஆராய்ச்சிலாம் பசங்களை வச்சு தான் ஸ்டூடெண்ட்டை பேஸ் பண்ணி தான் பண்ணினது. ஆராய்ச்சிகள்லாம் முடித்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்தாச்சு. தென்னை மட்டையில் காகிதம் தயாரிக்க பயன்படும் செல்லோஸ்கள் அதிகம் இருப்பதை தங்களது ஆராய்ச்சியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள் மாணவர்கள். தென்னை மட்டைகளை 2 நாட்கள் தண்ணீரில் ஊற வைத்து அதனுடன் சில மூலப்பொருட்களை சேர்த்து பின் எந்திரம் மூலம் அரைத்து காகித கூழ் தயாரிக்கப்படுகிறது. தற்போது பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் தென்னை மட்டைகளை கொண்டு காகித பைகள் தயாரிக்க முடியும் என்றும், இதனால் வீணாக எரியப்படும் தென்னை மட்டைகளை விவசாயிகளிடம் இருந்து விலை கொடுத்து வாங்கி அவர்களுக்கு உபரி வருமானத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் கல்லூரி முதல்வர் பாண்டியன் கூறுகிறார். அவங்க டெஃபினட்டாக ஃபண்டு கொடுத்தாங்கன்னா இது மாசிவாக கொண்டு போய் எல்லா வில்லேஜ் தென்னை மரங்கள் இருக்கிற வில்லேஜில் ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு பெரிய பெரிய யூனிட் போட்டு அந்த எடுத்து இந்த மெட்டீரியல்லாம் வாங்கி அங்கேயே யூஸ் பண்ணி விவசாயிகளுக்கும் அடிஷ்னல் இன்கம் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணலாங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. தங்களது ஆராய்ச்சி முடிவை தமிழக அரசுக்கும் மத்திய தென்னை வாரியத்திற்கும் அனுப்பியுள்ளதாகவும், அரசு நிதி ஒதுக்கினால் ஆலைகள் அமைத்து விவசாயிகளுக்கு லாபம் ஏற்படுத்தி தர முடியும் என்றும் பாண்டியன் நம்பிக்கை தெரிவிக்கிறார். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து குருநாதன்.